அந்தந்த இடங்களிலெல்லாம் ஆவியானவருடைய ஆத்துமாக்கள் அநேகரின் அப்பா ரட்சிக்கப்பட செய்யும். ஆவியானவருடைய பட்டாளம் பிரசங்கியார் மகன் பால் அவன் அப்பா ஊழியத்தை ஆசீர்வதியவன் நிமித்தமாக அநேகர் மனம் திரும்ப உதவி செய்யும். அவருடைய அக்கா செல்லும் ஆவியானவர் அந்த செல்வியுடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஆவியானவர் நமக்கு கொரா கொடி சோத்திரப்பா கருத்துடைய மாமனார் அவர்கள் வீட்டிலே எல்லாரும் நடத்துகிற கூட்டத்தை ஆசீர்வாத அந்த இடத்திலும் வருகிற எல்லா ஆத்மாக்களும் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறவர்களாய் காணப்பட நீர் அற்புதங்களை செய்யும். எந்தெந்த இடங்களிலே ஆவியானவருடைய கூட்டங்கள் நடக்கிறதா அந்த இடங்களிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தாவி பெற நீர் உதவி செய்யும். பரிசுத்தாவியானவரையும் கொடா கொடி சோத்திரப்பா சகோதர சகோதரிமார்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆவியானவருடைய நமக்கு கொடா கொடி சோத்திரப்பா இந்த வீட்டு சுற்றில் வேலைத்து காவல் செய்யும். தூதர்களை கொண்டு காவல் செய்யும். சுடர்களை பற்றின எப்பொழுதும் வீழ்ச்சி கொண்டு இருக்க செய்யும். ஏழையாக எனக்கு கண் தெரியாவிட்டாலும் ஆவியானவர் என் தேவாதி தேவனே என ஆவியினால் ஓதி சரளரபா திசந்தரபா திக்காரபா திசார்பி திசாந்தி லார்ட் ஜீசஸ் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா கொடா கொடி சோத்திரப்பா உம்முடைய முகத்தை பார்க்க நீர் எனக்கு கிருபை தருகிறபடினால் உமக்கு கொடா கொடி சோத்திரப்பா பரிசுத்த ஆவியினாலே நீர் என்னை பலப்படுத்தி என்னை இதுவரையில் நடத்துகிறது. ஆனால் கண் பார்வையில்லை எப்படி ஆயிடும் நான் கீழே தடுமாறி விழுந்துராதபடி நீரே என்னை கரம் பறித்து என்னை நடத்தி வழி நடத்தி வருகிறீர். இன்னும் இருக்கும் நாள் வரையிலேயும் நீர் என் அப்பா என்னை கைவிடாதபடி நீர் உம்முடைய கரத்தினால் என்னை பிடித்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன காரியங்களை செய்ய வேணும் என்ற காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீர் என் அப்பா புத்தியையும் அறிவையும் நீர் கொடுத்து எல்லா வேலைகளையும் செய்ய நீர் உதவி செய்யும். இந்த வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறதோ அதெல்லாம் உமக்கு தெரியும். உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம் ஆவியானது நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் முடியல. உம்முடைய சித்தத்தின்படி ஆவியானவர் இந்த குடும்பத்துக்கு தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. கிருபைகளாக நீர் காத்துக்கொள்ள சகல காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறது. நீரே எல்லா காரியத்தையும் நன்மையும் செம்மையுமாக இதுவரையில் நடத்துகிறது போல என்ன நடத்தும் எங்கள் செய்யணப்பா. சபைக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கோ அதெல்லாம் செய்ய நீர் கிருபையும் பலனும் கொடுத்து நடத்தி வைத்திருக்கிறது. வருகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி கிருபைகளாய் காத்துக்கொள்ளும். இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை தாரும். கிருபையான வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் உனக்கு செலுத்துகிறது. இயேசுவின்